நாள் இனிய நாளாகட்டும். டிசம்பர் மாதம் வந்தாலே எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். கிறிஸ்மஸை எப்படி கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு நவம்பர் மாதமே நம்ம பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். என்ன ட்ரெஸ் வாங்குறது, எப்படி அலங்காரம் பண்ணுறது, என்ன பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லி நம்ம சபையில் இருக்கட்டும் வீட்லேயும் இப்படிப்பட்டதான நிறைய பிளானிங் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பிளானிங் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா 0 தான். அப்போ கிறிஸ்து இல்லாத கிறிஸ்மஸ் அது நடக்குமான்னு சொன்னா ஆமாம் நடக்கும் நிறைய இடங்கள்ல. அப்போ கிறிஸ்து இல்லாத கிறிஸ்மஸை கொண்டாடுவதனால் எந்த விதமான பயனும் இல்லை. ஆண்டவர் பிறப்பின் மகிமையை உணர்ந்த நாம் இந்த சீஷர்கள் எப்படியா சுவிசேஷத்தை கொண்டு சென்றார்களோ அதே போல நாமும் ஆண்டவர் பிறந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்வது நம்முடைய கடமை. அப்போ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் காலங்களில் சும்மா பிளான் பண்ணுவதை காட்டிலும் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்வது மிகவும் அவசியமான காரியமாக இருக்கிறது. இந்த நாள் இனிய நாளாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம்.